பிரைஸ் தி லார்ட். இயேசுதாமே உங்கள் வாழ்க்கையின் வழியாக புதிய வசந்தமாக வருவாராக. தூய மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 2:11 கீழ் திசையிலிருந்து வந்த ஞானிகள் அல்லது அந்த அரசர்கள் சாஷ்டாங்கமாய் தண்டனிட்டு குழந்தையை வணங்கினார்கள் என்று சொன்னார்கள். ஆண்டவரை ஆராதித்தார்கள். ஆண்டவரை ஆராதித்த பிறகு அவர்களுக்கு ஒரு பயணம் இருந்தது. அந்த பயணத்திலே அவர்கள் பயணிப்பதற்கு முன்பாகவே ஆண்டவருடைய பிரசன்னம் அதற்கு முன்பாக பயணித்து அதில் இருக்கும் ஆபத்தை உணர்ந்து மற்றொரு மாற்று வழியிலே செல்ல அவர்களுக்கு அழைப்பு விடுத்தது. இந்த அரசர்களில் ஞானிகள், நாங்கள் அரசர்களாயிற்றே, நாங்கள் ஞானிகளாயிற்றே, எங்களுக்கு வழி தெரியும் என்று சொல்லி அவர்கள் வந்த வழியிலே சென்றிருந்தால் கண்டிப்பாக ஆபத்து விளைந்திருக்கும். ஆனால் தாழ்ச்சியோடு தங்களுக்கு அறிவிக்கப்பட்ட வழியிலே பயணித்தார்கள். பாதுகாப்போடு ஆசீர்வாதத்தோடு முன்னே செல்ல முடியுது. அன்பர்களே, இன்று நாமும் ஆண்டவரை ஆராதிக்க அழைக்கப்பட்டிருக்கோம். தண்டனிட்டு ஆண்டவரை ஆராதிப்போம். இந்த ஞாயிற்றுக்கிழமை இந்த ஞானிகளுடைய திருவிழாவை நாம் சிறப்பிக்கின்ற பொழுது ஆண்டவரை ஆராதித்தவர்களுக்கு தொடர்ந்து அவர்கள் பயணிக்க வேண்டிய வழியை ஆண்டவர் காண்பிக்கிறார். ஏசியாவில் சொல்லப்படுகிறதே, உனக்கு முன்பாக நான் செல்வேன். ஆகவே நீ ஆண்டவரை ஆராதிக்கும் பொழுது உனக்கு முன்பாக வரக்கூடிய வழியில் இருக்கக்கூடிய தடைகள், வழியில் வரக்கூடிய இடர்கள், வழியில் வரக்கூடிய இருள், வழியில் வரக்கூடிய ஆபத்து எல்லாவற்றையும் கண்ணோக்கி இது சரியான வழி அல்ல, நீ போக வேண்டிய வழி மற்றொன்று என்று சொல்லி ஆண்டவர் இன்னொரு வழியை நமக்கு காண்பிக்கும் பொழுது அந்த வழியை புறக்கணித்துவிட்டு நாம் பயணிக்கக்கூடிய வழியிலே தொடர்ந்து பயணித்தால் கண்டிப்பாக ஆபத்து வர வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே அன்பர்களே, ஆண்டவரை ஆராதிக்கின்றவர்கள் ஆண்டோடைய வார்த்தை சொல்லும் வழியில் பயணித்தால், ஆண்டோடைய பிரசனம் சொல்லும் வழியில் பயணித்தால், ஆண்டோடைய தூதர்கள் எச்சரிக்கக்கூடிய வழியில் பயணித்தால் உங்கள் வாழ்க்கையிலே ஆண்டோடைய பிரசனம் நிரம்பி இருக்கும், அபிஷேகம் நிரம்பி இருக்கும், விடுதலை நிரம்பி இருக்கும், உங்கள் பயணம் சுகமாய் இருக்கும். ஆகவே இந்த ஆண்டும் உங்கள் வாழ்க்கை பயணமும் சுகமாய் இருக்க வேண்டும் என்றால் முதலில் ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும். ஆண்டவரை ஆராதிக்கும் பொழுது அவர் வெளிச்சமாக ஒரு வழியை உங்களுக்கு தருவார். அந்த வழியிலே பயணித்து பாருங்கள். நீங்களும் உங்கள் குடும்பமும் மிகுதியாய் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். வாழ்த்துக்கள்.